ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் ப்ரௌனி, அதாவது பிளாண்டி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே வந்து 75 கிராம் ஒயிட் காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா 60 கிராம். இங்கே வந்து குக்கிங் ஆயில், பட்டர் இல்லாமல் ஆயிலில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது வந்து 50 கிராம். ஒரு முட்டை, அப்புறம் 75 கிராம் வந்து பவுடர் சுகர். நீங்கள் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒயிட் காம்பவுண்டையும் ஆயிலையும் சேர்த்து நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து முட்டை வந்து உடச்சிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வந்து இதை உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னாலும் இதே அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் முட்டையில் சேர்க்கும் போது இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்குதுன்னு ஊற்றிட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட எக்கு வந்து இதாகிடும், ஸ்க்ரம்பிள் மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடணும். கெட்டியாக இருக்குது, பால் அது இதுன்னு எதுவும் சேர்த்துடாதீங்க. நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் இதுக்கு வந்துடும், கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா வந்து இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து இதை நல்லா ஒரு வயர் விஸ்க்கு அப்படின்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 6 இன்ச்சு வந்து ரவுண்ட் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கொயர் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் பேனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ டார்க் சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து என்ன மில்க் சாக்லேட் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு டேப் பண்ணிவிட்டு பேக்கிங்க்கு வச்சிடலாம். 160 டிகிரி செல்சியஸுக்கு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பிளாண்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அந்த முட்டையோட அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு. மேலே ஏதோ ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்ச மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த லேயரு, க்ரிங்கிள் டாப் லேயரு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பிளாண்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நீங்கள் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பிளாண்டி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேத்ரா ஹோம் பேக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.